ஆனா மோசடி பண்ற ஒரு பொம்பளை பேச்சை கேட்டு அவ யாரு என்னன்னு கூட தெரியாம ஒரு உயிரையே கொன்னுட்டீங்கல்ல. இப்படி யாரை பத்தி பேசுறேன்னு தானே நினைக்கிறேன். இந்த தமிழ்நாடே பேசிட்டு இருக்கு பாருங்க. ஒரு பொண்ணோட பேரு நிக்கிதா. எவ்வளவுக்குள்ள கேவலமானவளா இருந்திருக்கா. இப்ப கூட பாருங்களேன், செம்மையா மாட்டிக்கிட்டா, வசமா மாட்டிக்கிட்டா. அவ கோயில்ல வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கா. அதுக்கப்புறம் இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி வீட்டுல வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கா. ரெண்டுத்துலயும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இவளே கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஆனா இவ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நம்பி போலீஸ்காரங்க அஜித் குமாரை தனியா கூப்பிட்டு போய் அடிச்சே கொன்னுட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்ம தமிழ்நாட்டில் என்னதான் நடக்குது. ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டிலே பேசு பொருளாக இருக்கிற அஜித் குமார் லாக்அப் டெத், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அதை பற்றி என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துருங்க. இப்போ என்னென்னா, இந்த நிக்கிதா யார், இவ என்னென்ன ஊழ வேலைலாம் பார்த்துருக்கா அப்படிங்கிறது தான் புட்டு வைக்க போகிறோம். அதாவது அந்த நிக்கிதாவோட ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. அவர் ஹஸ்பண்டா இல்லையான்னு கூட கரெக்டாக தெரியலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நிக்கிதா சரியான ஃப்ராடு. இவளோட வேலை என்னன்னாவே பொய் திருமணம் பண்ணி அவங்கள 2 நாளில் கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்கன்னு சொல்லி கேஸை போட்டு அவங்க மேலே ரொம்ப ப்ரெஷர் பண்ணி காசு வாங்குறது. இந்த மாதிரி தான் குடும்பத்தோடு சேர்ந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவர் புட்டு வைக்கிறாரு நிக்கிதாவை பற்றி. ஏகப்பட்ட கல்யாணம் பண்ணியிருக்காங்களாங்க. எல்லாமே கள்ள திருமணம், எல்லாமே ஃப்ராடு வேலை. இதாச்சும் பரவாயில்ல, முன்னாடி என்னமோ பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு விடுங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த நகை திருட்டு கேஸ் இருக்கு தெரியுமா, அதுல வேற லெவல்ல ஒரு விஷயத்துல மாட்டியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நகை திருடிட்டான்னு சொல்லி கோயில்ல வச்சு ஒரு வீடியோ கொடுக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன், அப்போ எங்க அம்மா வேற சாப்பிடல பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்றது ஹோட்டல்ல நிப்பாட்டலான்னு சொல்லிட்டு நிப்பாட்டினேன். அப்போ கழுத்து வெறுமனை இருந்துச்சு, நகையை போட்டுக்கோமான்னு சொல்லிட்டு வண்டிக்கு பின்னாடி திரும்புறேன், வண்டியில நகையே காணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல வச்சு என்ன தெரியுமா சொல்றாங்க, நாங்க கோயில்லையே புளியோதரை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதாச்சும் மாற்றி பேசுகிறாங்க. வேற என்னெல்லாம் பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அஜித் குமார் கூட இன்னொருத்தரும் இருந்தார், அவர்கிட்டையும் என் கார்கி மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோயிலில் வச்சு எடுத்த வீடியோவில் அஜித் குமாரை தவிர வேற யாரையுமே மென்ஷன் பண்ணல. எனக்கு அந்த பையன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, 500 ரூபாய்க்கு வாக்குவாதம் பண்ணால் அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு அவரோட பேரை மட்டும் தான் சொன்னாங்க. ஏற்கனவே இந்த கேஸில் பல திடுக்கிடும் தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த வீடியோ கூட வரலன்னா இந்த லெவலுக்கு அவரை கொடுமைப்படுத்தினது யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு. ஸ்டேஷனுக்கு கூட கூப்பிட்டு போகாமல் மாட்டுத்தொழில் கெட்டி வச்சு அடிச்சிருக்காங்க ஒரு பையன். அவன் எவ்வளோ பாவம் யோசிச்சு பாருங்களேன். அரசாங்கம் என்னதான் பண்ணுதுன்னு சத்தியமாக எனக்கு தெரில. நம்ம முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டிருக்காரு, ஃபோன் அடிச்சுலாம் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் தேவேகா தலைவர் விஜய் நேர்லேயே ஆஜராயிட்டாரு. நேர்லேயே ஆஜராகி 2 லட்சம் நிதி கொடுத்துருக்காரு. இது போக நிறைய கட்சி தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சு தான் இருக்காங்க. எத்தனை வாட்டிங்க தெரிவிப்பீங்க? இது இப்படியே நீடிச்சுட்டு தானே இருக்கு. இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்காதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு? இந்த லெவலுக்கு நம்ம தமிழ்நாடு மோசமா போகுதுன்னு நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஏழையோட உயிருமே இவங்களுக்கு ஈஸியாக விளையாட்டு பொருளாக போயிட்டு இருக்கு. அதனால தான் இவ்வளோ ஈஸியாக இதை பார்த்துட்டு இருக்காங்க. காசு கொடுத்தா உயிர் திரும்ப வந்துருமாங்க? எனக்கு அதான் புரியவே இல்லை. காசை தூக்கி கொடுத்தா உயிர் திரும்ப வந்துருமா? ஒவ்வொரு தப்புமே நடந்ததுக்கப்புறம் அதை காசை கொடுத்து சரி பண்ணுமேன்னு பார்க்குறாங்களே தவிர அந்த தப்பு நடக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஜட்ஜெலாம் அந்த கேள்வி கேட்குறாருங்க. உண்மையாக சொல்ல போனால் நீதிபதிகளுக்கெல்லாம் நம்ம பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்கெல்லாம் அந்த கேள்வி கேட்குறாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பார்த்து அவங்களால பதில் சொல்லக்கூட முடியல, அந்த லெவலுக்கு கேள்வி கேட்குறாங்க. இப்போ என்னன்னா, அந்த நிக்கிதா இருக்காங்க தெரியுமா, அவங்க கோர்ட்டில் ஆஜராவாங்க. இன்னும் இந்த கேஸு சூடு பிடிக்க ஆரம்பிச்சுட்டு இன்னும் யாரெல்லாம் மாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தான் போகிறோம். அது போக அந்த சஸ்பெண்டான 6 போலீஸையுமே கைது பண்ணிட்டாங்க. ஸோ கைது பண்ணி அவங்ககிட்டயுமே இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.